ஹலோ காய்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஈசிஆரில் இருக்க கோல்டன் பீச் ரெசார்ட், ஸோ அதோடு சேர்ந்து என்னுடைய ஒர்க்கையும் நம்ம ஒரு குட்டி விலாகாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த கோல்டன் பீச் ரெசார்ட் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இதோட சேர்த்து என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் ஒரு ஹேர் டூவும் சாரி ட்ராப்பிங்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஒரு பிரைட்ஸ்மெய்ட். ஸோ இவங்களுக்கு நான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்னு பின்னாடி வரும், நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த ரெசார்ட் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சும்மா சின்னதாக சுற்றி காமிக்கலான்னு. ஏன் அப்படின்னா, ஏன்னா ஈஸியாலாம் இதுக்கு நான் நிறைய பீச் ரெசார்ட் ஒர்க்குக்காக போயிருக்கேன். பட் அது எல்லாமே விட ஸ்பெசிஃபிக்காக ஏன் நான் இந்த ரெசார்ட் அவங்களுக்கு நான் கொஞ்சம் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னா, பீச் ரெசார்ட்னால் ஆக்சுவலி பார்த்தா அது இதுதான். ஏன்னா சில ரெசார்ட்டில் நான் போன ரெசார்ட்டில் பீச் ஓப்பனாக தெரியாது. பட் இந்த ரெசார்ட்டில் ஓப்பன் பீச் தெரியுது. வியூஸ் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அந்த இடமே ரொம்ப பெரிய இடம். ஸோ ஈஸியாக இருக்க ரெசார்ட் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் இது நல்லா பெருசாக இருந்துச்சு. நல்லா கார்டன் இருந்தது, நல்லா பச்சை பசேல்னு ஃப்ளவர்ஸ் அது இதுன்னு சூப்பராக கலக்கிட்டாங்க. ஆனால் அந்த ரெசார்ட் பார்க்கறதுக்கு நீங்கள் யாராச்சும் ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் போகிறீங்க, உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஈவெண்ட் நடக்குது, நீங்கள் இந்த பிளேஸை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க்கும் உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. அங்கே ரொம்பவே நல்லா இருக்குது பிளேசஸ் எல்லாமே. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், பேபி ஷவர், வாட் எவர் எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் இந்த பிளேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒர்த்தான பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் ஒர்க்கு முடிச்சுட்டு அந்த பீச்சை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். இல்லை கண்டிப்பாக அதை சுற்றி பார்க்கணுன்னு போகும்போதே நான் நினச்சிட்டேன், நீங்கள் யாராச்சும் இந்த ரெசார்ட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பீச்சை பார்த்துட்டு வாங்க. நம்ம தனியாக ஒரு ஓப்பனாக இருக்க பீச் போகிறத விட ரெசார்ட்டில் இருக்கிற ஒரு பீச் போகும்போது அதில் ஒரு தனி ஒரு அழகு இருக்குது. ஸோ பாருங்கள், நல்லாயிருக்கு. நான் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் யாராச்சும் இயற்கையை ரசிக்கிற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். நான் அந்தளவுக்கு இயற்கையை ரசிக்கிறவ கிடையாது. ஓரளவுக்கு ஓகேவாக தான் நான் இருப்பேன். பட் எனக்கே அது அவ்வளோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து நான் ஆட்டோவிலே தான் போகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம நடந்தெல்லாம் உள்ளே போக முடியாது, ரொம்ப லாங் இது. ஸோ உள்ளே ரூம்ஸ் எல்லாம் தேடி எல்லாம் தேடிக்கிடி போனோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ அதனால தான் நான் ஆட்டோவிலே போனேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன் இருக்குது இல்லையா, ஸோ அவங்களுடைய ஃபேமிலிக்கு தான் நம்ம இந்த ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம இந்த மேக்கப் ஹேர் டூ அண்ட் சாரி ட்ராப்பிங் பண்ணுறோம். இந்த பில்டிங் இருக்குது இல்லையா, இப்போ நான் காமிச்சேன், அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் தான் அந்த பீச் வியூ இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ரூம்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் பீச் இருக்குது. ஸோ பால்கனியில் நீங்கள் காஃபி குடிச்சிட்டே இந்த பீச்சை நீங்கள் பார்த்துக்கிட்டே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த அண்ணா பற்றி நான் ரொம்ப சொல்லியே ஆகணும். ஸோ இவங்க என்னோடய கிளைண்ட்டுடைய ஹஸ்பண்ட். ஸோ ரொம்ப வெயிட்டான பேக் நான் தூக்கிட்டு வந்தேன். எனக்கு கேர் பண்ணி அதை அவங்களே எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்தளவுக்கு யாரும் இதுக்கு முன்னாடி எனக்கு பண்ணது கிடையாது. ஸோ ஒர்க் முடிச்சுட்டு இவங்க தான் என்னோடய கிளைண்ட். இவங்களுக்கு சாரி ட்ராப்பிங் அண்ட் ஹேர் டூ நான் முடிச்சிருந்தேன். கேர்ள் ஹேர் கேட்டிருந்தாங்க அண்ட் சாரி ட்ராப்பிங் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சாரி ட்ராப்பிங் நான் முடிச்சுட்டேன். கேர்ள் ஹேருக்கு எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கேன். நீங்கள் கேர்ள் ஹேர் கொடுத்தாலுமே, இல்லை வேவி ஹேர், இல்லை பிரைட் மாதிரி நீங்கள் பண்ணாலுமே, இல்லை மெர்சி பிரைட் நீங்கள் பண்ணாலுமே உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். எக்ஸ்டென்ஷன் வச்சா தான் உங்களுக்கு அந்த ஹேர் லுக் சூப்பராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒர்க் முடிச்சதும் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க கிளைண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க நம்மளே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒர்க் முடிச்சுட்டு அவங்க கொடுத்த ரிவ்யூ எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறோம், அந்த கிளைண்ட்டு ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரும். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோடவே நான் அந்த பீச்சு கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இது நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ப்ளீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.